ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் ரேஸ் எக்ஸ்பிரஸ். ஸோ இன்றைக்கி நம்ம டொராண்டோவில் ஒரு பெரிய மேஜர் ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு, அதுவும் ஃப்ளைட் ஆக்சிடெண்ட். ஸோ அதில் பயணித்த பயணிகளோட கதி என்ன ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் இந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஃப்ளைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா டெல்டா ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் 4819 அப்படின்னு சொல்கிற ஒரு ஃப்ளைட்டு. ஸோ இது வந்து CRJ 900 அப்படின்ற ஒரு சீரீஸில் வர ஒரு ஃப்ளைட். ஓகேங்களா, சீரீஸ் அப்படின்னா நம்ம ஃபோனில் எடுக்கிறோம்ல, நிறைய சீரீஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இது ஒரு இந்த சீரீஸில் வர ஃப்ளைட்டு. ஸோ அதுக்கப்புறம் இது யார் ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா என்டீவர் ஏர் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பேசஞ்சர்ஸ் கெப்பாசிட்டி எவ்வளோ ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 76 பேசஞ்சர் ஏற்றலாம், ப்ளஸ் 4 க்ரூ மெம்பர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க. ஓகேங்களா, ஸோ மொத்தமாக 80 மெம்பர்ஸ் இதில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா யூஎஸில் இருக்கிற மின்னாபலிஸ் அப்படின்ற ஊர்லேருந்து கனடாவில் இருக்கிற டொரண்டோவுக்கு போகுது. ஸோ யூஎஸில் எப்போ கிளம்பிச்சு அப்படின்னா கரெக்டாக 11:47 மார்னிங் டைமில் கிளம்பியிருக்கு. அண்டு இங்கே கனடாவில் போய் ரீச் ஆனது 3 o'clock. ஸோ அங்கே லேண்ட் ஆகும்போது தான் இந்த கிராஷ் நடந்திருக்கு. ஸோ ஃப்ளைட் வந்து தரையிறங்கும்போது தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அது தலை கீழே புரண்டு அப்சைட் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க, புரண்டு தேய்ச்சிட்டே போயிருக்கு. ஸோ அதனால் நிறைய அங்கே பதட்டம் ஏற்பட்டுருந்துச்சு. ஸோ ஃப்ளைட் கிராஷ் ஆன வீடியோ நீங்களே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கும்போது அங்கே இருக்கிற ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து அங்கே ஃப்ளைட்டோட டோர் ஓப்பன் பண்ணி நிறைய பேரை வெளியே கொண்டு வந்துட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் நிறைய பேரோட உயிர் சேதம் இல்லாமல் தடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வாய்ஸ் மெசேஜில் என்ன அப்படின்னா த ஏர்கிராஃப்ட் இஸ் அப்சைட் டவுன் அண்ட் பர்னிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஏர்பிளேன் வந்து தலை கீழே கவுந்து கடந்து அந்த தீ வந்து எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் ஏர்பிளேன் வந்து தீ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி இந்த ஆக்சிடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 18 பேர் இன்ஜூர் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சீரியஸ்லி இன்ஜூர்டு அப்படின்னு சொல்லி 3 பேர் இருக்காங்க. அதில் ஒரு குழந்தை, அப்புறம் 40 வயசில் ஒரு உமன், அதுக்கப்புறம் 60 வயசில் ஒரு மேன். ஸோ இவங்க 3 பேரும் சீரியஸாக இன்ஜூர் ஆகியிருக்காங்க. ஸோ இதில் நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யாருக்குமே உயிர் சேதம் ஏற்படலை. ஸோ அதான் வந்து இந்த கிராஷில் ஒரு நல்ல விஷயம். ஆனால் இந்த 3 பேருக்காக நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க, நானும் ப்ரே பண்ணிக்கிறேன், நல்லபடியாக அவங்க குணமடைஞ்சு வரணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே 3 ஏர் ஆம்புலன்ஸ் அதாவது ஹெலிகாப்டர்ஸ் வந்து அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 லேண்ட் ஆம்புலன்ஸ் அதாவது நார்மல் ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஃபாஸ்ட்டாக செயல்பட்டதால் தான் எந்த உயிர் சேதமும் ஏற்படாமல் தடுக்க முடிஞ்சுச்சு. ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்ததால் 200 ஃப்ளைட்ஸ்க்கு மேலே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டே கொஞ்சம் நேரத்துக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வெளியே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் USFAA அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸோட ஃபெட்ரல் ஏவியேஷன் ஏஜென்சிஸ் அவங்க வந்து இந்த விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அது வந்து இந்த இன்சிடென்ட் நார்த் அமெரிக்காலே நடந்த மேஜர் ஆக்சிடெண்ட்டில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. ஸோ இந்த CRJ 900 ஃப்ளைட் வந்து எப்படி தயாரிச்சிருக்காங்க, டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட் வந்து தரையில் தட்டி கீழே தேய்ச்சிட்டு போனாலும் அந்த ஃப்ளைட் வந்து டேமேஜ் ஆகாமல் உடையாமல் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நிறைய உயிர் சேதம் ஏற்படாமல், எந்த ஒரு உயிர் சேதம் ஏற்படாமல், ஃப்ளைட் கிராஷ் ஆகாமல் இது பாதுகாத்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்சிடெண்ட்னால டாட் ஆட்கன் அதாவது டொரண்டோ பெர்சன் ஏர்போர்ட்டோட சீஃப் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்சிடெண்ட் நடக்கும்போது அந்த ரன்வே வந்து ட்ரையாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. சில பேர் வந்து ரன்வேயில் தண்ணியாக இருந்துச்சு, ஸ்னோவாக இருந்துச்சு, அதனால தான் இந்த ஃப்ளைட்டோட கிராஷ் நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, அந்த ரன்வே வந்து ட்ரையாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நோ கிராஸ் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. கிராஸ் விண்ட்னா எதிர்பக்கமாக வேறு திசையிலேருந்து காற்று வீசுதில்ல, ஸோ அது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் நாங்கள் ரீசன் கண்டுபிடிக்கல, இதுக்காக இன்வெஸ்டிகேஷன் தீவிரமாக நடந்துட்டுருக்கு, இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சோடனே நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். டெபரா ஃப்ளிண்ட் அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா CEO ஆஃப் பியர்சன் ஏர்போர்ட்.
ஸோ நம்ம வந்து கடவுளுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான கிரெடிட்ஸ்லாம் யாருக்கு போகும் பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி துறையிலேருந்து நிறைய பேரை காப்பாற்றி கொண்டு வந்தவங்களுக்கு தான் இதுக்கான கிரெடிட்ஸ்லாம் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃப்ளைட்டில் வந்து 22 பேர் கனடியன் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் மீதி எல்லா பேரும் மல்டிநேஷ்னல் பீப்புளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ட்ரெண்டிங்கான நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்றதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய்.